மாதம் முழுவதுமே ராசிநாதனான சூரியன் நல்ல வலிமையான நிலையில் இருக்கின்றார். லாபத்தை குறிக்கக்கூடிய 11ஆம் வீட்டில் செவ்வாயும் இருக்கின்றார். புதன் மாதத்தின் பெரும்பகுதி 1 மற்றும் 2ஆம் வீட்டில் நல்ல நிலையில் இருக்கப் போகின்றார். 2ஆம் வீடு என்பது புதனுக்கு உச்ச வீடாகும். இவை அனைத்துமே நல்ல நிலையை குறிக்கக்கூடிய ஒரு மேன்மையான விஷயமாகும். அதனால் நன்மைகள் நிறைந்த லாபங்களை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உணரக்கூடிய மாதமாக செப்டம்பர் மாதம் இருக்கும். நான் கூறியதைப் போல ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தை கண்டிப்பாக இந்த மாதம் உணர்வீர்கள். அது சொல்லிக் கொள்ளும்படியான தன லாபமா, அல்லது ப்ரமோஷனா, அல்லது நீங்கள் கேட்ட அளவிற்கு பேரம் எடுபட்டதா என்பதை உங்களுடைய சுயஜாதகம் தான் தீர்மானிக்கும். சரிங்களா? 10ஆம் வீட்டை குறிக்கக்கூடிய 10ஆம் வீடு என்பது வேலை தொழில் போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம். வேலை தொழில் என்பதை தாண்டி எக்ஸ்டர்னல் ரெகக்னிஷன், நீங்கள் வெளி உலகத்தில் எப்படி அறியப்படுகின்றீர்கள் என்பதை குறிக்கக்கூடிய இடம் 10ஆம் இடம். அத்தகைய 10ஆம் வீட்டுக்குரிய கிரகமான சுக்கிரன் 20 தேதி வரை நீச்சமாக இருக்க போகின்றார். இதனால் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் வந்து போகலாம். குரு 10ஆம் வீட்டில் இருந்து 10க்குடைய சுக்கிரனை பார்ப்பதால் பிரச்சனைகள் கட்டுக்குள் தான் இருக்கும். ஓகேங்களா? அதே நேரம் நீங்கள் ஃபேஷன், கலை, அழகு, நடிப்பு போன்ற வேலைகளில் இருந்தால் பிரச்சனைகள் அதிகம் இருப்பதை ஏதோ ஒரு விதத்தில் உணர்வீர்கள். இந்த நிலை மாதத்தின் 3rd பார்ட், அதாவது 20 தேதிக்கு பிறகு கண்டிப்பாக சீராகும். ஓகே. புதன் பாத்தீங்கன்னா மாதத்தின் பெரும்பகுதி அவர் 1ஆம் வீட்டில் இருக்கின்றார். 1ஆம் வீடு என்பது 2ஆம் வீட்டிற்கு 12ஆக வரும். இது பாவாதிபத்தியம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். 2ஆம் வீடு என்பது குடும்பம், ஏன்னா குடும்பம், வாக்கு, தனம் போன்றவற்றை குறிக்கக்கூடிய இடம். அத்தகைய 2ஆம் வீட்டிற்கு நஷ்டத்தை குறிக்கக்கூடிய 1ஆம் வீட்டில் புதன் இருப்பதால் குடும்பத்தினருடன் சில பிரச்சனைகள் வந்து போகலாம். ஓகே. நீங்கள் பேசும் பேச்சில் கண்டிப்பாக கவனமும் பொறுமையும் நிதானமும் தேவை. ஓகே. சோ எப்படி பார்த்தாலும் சில பிரச்சனைகள் இருந்தாலும் மேன்மையான நன்மைகள் நிறைந்த மாதமாகத்தான் செப்டம்பர் இருக்க போகின்றது. இதை கண்டிப்பாக செகண்ட் பார்ட்ல அதிகமாக நீங்கள் உணர்வீர்கள். ஏன் செகண்ட் பார்ட்ல நீங்கள் அதிகம் உணர்வீர்கள் அப்படின்னு சொல்றேன்னா, மாதத்தின் முதல் பகுதி வலிமையான சனி உங்களுடைய ராசிநாதனான சூரியனை பார்க்கின்றார். சூரியன் வலுவாதான் இருக்கார். ஓகே. இருந்தாலும் கூட வலிமையான சனி பார்ப்பது அத்தகைய நல்ல நிலை இல்லை. அதனால நன்மைகள், மாதத்தின் முதல் பகுதி கூட நன்மைகள் நடக்கும். இருந்தாலும் நன்மைகள் நடக்காத மாதிரி திருப்தியற்ற ஒரு நிலை உங்களுக்கு சிலருக்கான இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் மாதத்தின் 2வது பகுதி, அதாவது செப்டம்பர் 15க்கு அப்புறம் அவர் 2க்கு வந்துடுறார். ஓகே. 2ஆம் வீடு என்பது புதனின் வீடு. புதன் சூரியனுக்கு நண்பர், ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே. அதனால 15 தேதிக்கு பிறகு மாதத்தின் முதல் பகுதியை காட்டிலும் லாபத்தை, நன்மைகளை கண்டிப்பாக அதிகம் உணர்வீர்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.